ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 ரிவ்யூ ஷோ. வணக்கம் பிடாக். மேட்சை பார்த்துருப்பீங்க. இது ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலான் இருக்கேன். மஞ்சள் வெயில் மாலையிலே மெல்ல மெல்ல இருளுதே, பளிச்சிடும் விளக்குகள் பகல் போல் காட்டுதே அப்படின்னு ரெண்டாவது வின்லயே பிரகாசமாயிடுச்சு. சிஎஸ்கேவோட சான்சஸும் சரி, சிஎஸ்கே ஆடின மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலுமே ரொம்ப பளிச்சுன்னு பிரகாசமா அப்படியே மின்னுது. பிரில்லியண்டா ஆடினாங்க. வாட் அ பேட்டிங், வாட் அ போலிங், கம்ப்ளீட் பேக்கேஜ் பர்ஃபார்மன்ஸ் அகைன்ஸ்ட் நாட் சோ ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு அண்டர் ஆவரேஜா விளையாடின கேகேஆரோட ஒரு பேடான பர்ஃபார்மன்ஸையும் பார்க்குறோம். ரொம்ப பாவமா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ வெரி பேத்தட்டிக் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாடி லாங்குவேஜ் வைஸே ரொம்ப டவுனா இருக்காங்க. கேமை பார்த்துருப்பீங்க. ஓப்பனிங் தாட்ஸ் பிடா? பார்க்க பாவமா இருக்கு அப்படின்றீங்க. உங்களோட பிளேயிங் காம்பினேஷன் என்னன்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அது பார்க்க பாவமா இருக்குன்னு இல்லை. அந்த வண்டியை ஓட்டுறவங்களுக்கு கியர் எப்படி மாத்துறதுன்னு தெரியலன்னு அர்த்தம். ஓகே, கேமரூன் கிரீனு ஆடக்கூடாது, பிளெஸ்ஸிங் முசரபானி ஆடணும் அப்படின்னு சொன்னேன். சுனில் நரேனை ஓப்பனிங் இருக்குன்னா அவங்க வந்து ரூல் படி அவங்க போட மாட்டாங்க அக்கீல் ஹுசேனை அப்படின்னு, அதையும் அவங்க நடத்துனாங்க. அதுலேயும் எந்த சந்தேகமும் கிடையாது. அதான் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன், இந்த ஹிட் அண்ட் மிஸ் பிளேயர்ஸ் எல்லாம், ஃபின்னாலன் மாதிரி பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே யூ காட் டு அண்டர்ஸ்டாண்ட் they got equally destructive Tim Seifert at the other end. Okay, Tim Seifert வந்து is not as destructive as Finn Allen. ஆனால் his failures will not be as bad as Finn Allen. That's an absolute bottom line. ஒன்னே ஒன்று சொல்கிறேன். இப்போ கிறிஸ் கிரீன் ரொம்ப நல்லா போலிங்கும் போட்டார். சிஎஸ்கேக்கு நல்லா போட்டார் போலிங். சிஎஸ்கேக்குன்னு சொன்னேன். நீங்க கிறிஸ் கிரீன் சொல்றீங்க, அவர் கேம் கிரீன் இல்ல, ஸ்கேம் கிரீன். கரெக்டா சொல்லுங்க பிடா. அதான் சொன்னேன், சிஎஸ்கேக்கு நல்லா போலிங் போட்டாரு அப்படின்னு சொன்னேன். ஓகே, இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஜஸ்ட் இமேஜின் ஹேட் பிளெஸிங் முசரபானி பிளேட் இன் பிளேஸ் ஆஃப் கிறிஸ் கிரீன் ஆஸ் வாட் வி டிஸ்கஸ்ட் அபவுட். இங்க ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் என்ன சொன்னா 192. இன்னைக்கு எவ்வளவு அடிச்சாங்க சிஎஸ்கே? 192. முதல் மேட்ச் இதை சொன்ன போது, பஞ்சாப் கிங்ஸோட சொன்ன போது எல்லாரும் என்ன கேள்வி கேட்டாங்க, என்னையா பேசுற நீ, பாட்டா பிச்சு 192 வின்னிங் ஸ்கோர்ன்ற எந்த ஊர்ல இருந்து நீ லாஜிக் கொடுக்குறேன்னு. ரெண்டாவது மேட்ச் டெல்லி வாஸ் போல்ட் அவுட் ஃபார் 189 which is less than 192. டுடே சிஎஸ்கே ஸ்கோர் 192 and they won by 32 runs. கண்டிஷன்ஸ் புரிஞ்சுக்கிறது அவர் சொல்லுவாரு சார்பட்டா பரம்பரையில வாத்தியாரு. ஓகே, குத்து சண்டைன்றது தவம் மாதிரி அந்த மாதிரி. ஸோ கண்டிஷன்ஸ் அக்கு வேற ஆணி வேற தெரியணும். ஓகே, போன தடவை டெல்லி மேட்சோடைய நிறைய பேர் என்ன சொன்னாங்க, பேரை மென்ஷன் பண்ண விரும்பல, இந்த கமெண்டேட்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வேலை செஞ்சிருக்கேன். 15 to 20 ரன்ஸ் ஷாட்டுன்னு மனசாட்சியை அடகு வச்சுட்டு பேசுறாங்க. சென்னையில வந்துட்டு 211 ரன் அடிச்சிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸோட. 15 to 20 ரன் ஷாட்னு மனசாட்சியை அடகு வச்சுட்டு பேசுறாங்க. 192 நீங்க அடிச்சீங்கன்னா யூ காட் அ சான்ஸ் இஃப் யூ போல் வெல். ஆனஸ்டா சொல்றேன், எதை ரிஃப்ளெக்ட் பண்ணாலும் ஆனஸ்ட். பேத்தட்டிக்கா ஃபீல் பண்ணாங்க சிஎஸ்கே, பேத்தட்டிக்கா ஃபீல் பண்ணாங்க. ருத்ராஜ் விட்ட கேட்ச், சர்ஃப்ராஸ் விட்ட கேட்ச், டிவால்டு பிரேவிஸ் விட்ட கேட்ச் எல்லாம் வாயில பிடிக்க வேண்டிய கேட்ச். அந்த கேட்சை பிடிச்சிருந்தா இது இன்னிங்ஸ் டிஃபீட். அப்போ 8 ஓவரில் ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. நீ இன்னும் 12 ஓவர் திருப்பி ரிசீவ் பண்ணி இன்னிங்ஸ் அப்படி தோத்துருப்பாங்க கேகேஆர். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா, யாரை எங்க இறக்குறது எந்த ஐடியாவும் அவங்களுக்கு கிடையாது. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. ஓகே, இதுல உங்களுக்கு என்னன்னா, இப்போ 192ன்றது என்னை பொறுத்த வரைக்கும், தட் இஸ் வாட் ஐ ஆல்வேஸ் சே, இஃப் யூ ஸ்கோர் த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் 192, இட்ஸ் a 50-50 சான்ஸ் ஆஃப் வின்னிங். 14 பிளஸ்னா 75%, இன்னொரு 14 பிளஸ்னா யூ வின் சான்ஸ் ஆஃப் 90%. 100% சொல்லவே முடியாதுன்னு. ஸோ 192 இஸ் டெஃபினெட்லி கெட்டபிள். அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 192 அடிச்சா நீங்க ஜெயிக்க முடியும்னு நான் சொல்ல, பட் ஐ வில் நெவர் சே 15 ரன் ஷாட் 20 ரன் ஷாட்னு. ஓகே, அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து வின் ஃபேக்டர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல பேட்டிங் எப்படி டெம்போ செட் பண்றீங்க, யூ ஹாவ் டு செட் த டெம்போ. சிஎஸ்கே 89 ஃபார் 2, இவங்க 58 ஃபார் 2. ஓகே, பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்ல கூட 8 ஓவர்ல நிறைய ரன் கூட அடிப்பாங்க. ராணை இழுத்து இழுத்து அடிக்கிறாரு. அன்பார்ச்சுனேட்லி 30 அடிச்சருக்கு போக மாட்டேன். நான் ஒரு சமயம், அதாவது நம்ம 2 பேரும் தான் கொஞ்ச நேரம் மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். அதான் நான் சொன்னேன், பாலை விட்டீங்கன்னா கூட பவுண்டரிக்கு போகாது.
ஸோ என்ன எனக்கு அவங்களோட அப்ரோச்சே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு புரியல. கிரீனை வந்து எங்க இறக்குறாங்க அதையும் அவங்களுக்கு தெரியல. இஸ் ஆல்சோ பேட்டிங் அவுட் ஆஃப் பொசிஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் நாட் பேட்டிங் வெல், இஸ் நாட் bowling வெல், இஸ் பேட்டிங் அவுட் ஆஃப் பொசிஷன். ரெண்டாவது வின் ஃபேக்டர் என்னன்னா உங்களுக்கு வந்து ஸ்பின்னர்ஸோட எக்கானமி. 10 overs 68 runs 2 wickets brilliant from KKR. It's only 6.8. யோசிச்சு பாருங்க. தட் இஸ் வாட் வின் ஃபேக்டர் இஸ் ஆல் அபவுட். இவங்க 8 ஓவர்ல 47 for 4. அவங்க 10 ஓவர்ல 68 நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இவங்க 8 ஓவர்ல 47 for 4 with 5.8 எக்கானமி. இன்னொன்னு சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன். நூர் அகமது 99 அகமதுல இருந்து எப்ப நூர் அகமதா போவாருன்னா, இன்னொரு பக்கம் ஒரு டிஃபென்சிவ் ஸ்பின்னர் அவருக்கு இருந்தா அவரு வேற மாதிரி. அப்ப வந்துட்டு விடுகோ வலிக்கிறது, தயிர் சாதம் சாப்பிடுறவன் அடிக்காதீங்க, திருப்பி அடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டாரு. டேய் பாடே அப்படின்றவர் நூர் அகமது. இப்ப நிறைய பேரு குரல் கொடுத்தாங்க நூர் அகமது டிராப் பண்ணணும். ஏகப்பட்ட பேர் ஒரு ட்விட்டர் ஹேண்டில் ரிப்ளை பண்ணாங்க, ரீப்ளேஸ் நூர் அப்படின்னு. திஸ் இஸ் வாட் நூர் இஸ் கேப்பபிள் ஆஃப். அதான் நான் சொல்ல, நூர் இஸ் மை ஃபர்ஸ்ட் நேம். எல்லா பிளேயருக்கும் ஒரு எலாஸ்டிசிட்டி லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை எப்படி நீங்க தட்டுறீங்க, கரெக்டா இழுத்தீங்கன்னா டபார்னு அடிக்கும். நூர் அகமது எப்படி நீங்க எப்படி ஸ்டம்ப்ஸ் அட்டாக் பண்ணாரு, எத்தனை பால் வந்து டல்லு டல்லுன்னு. அவருக்கு என்னன்னா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கண்டெயின் பண்றான் ஒரு ஸ்பின்னர். திருப்பியும் சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன், அக்கீல் ஹுசேன் வில் நெவர் ரன் த்ரூ யூ. தட் இஸ் நாட் அக்கீல் ஹுசேன். இன்னைக்கு என்ன 4 ஓவர்ல 26 ரன் ஒரு விக்கெட்டு. போன மேட்ச் அவரோட 2 ஓவர்ல 20 ரன் ஐயா நான் பேசின போது அதுக்கும் நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க முட்டு கொடுக்குறீங்க சார், 2 ஓவர்ல 20 ரன் கொடுத்திருக்காரு அக்கீல் ஹுசேன், அவர் நல்லா போட்டாருன்றீங்க. This is the real Akhil Hussain what you got. Had CSK played the right combination right from game 1, I am telling you now, 5ல அவங்க வந்து 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 5க்கு 5 ஜெயிச்சிருப்பாங்கன்னு நான் சொல்ல. There is a good chances of them winning at least one more game in my humble opinion. Vicky, you please add on your thoughts. Brilliant சொன்னீங்க பிடாக்ஸி. ஒன்னு the takeaway from this evening for KKR is their spinners bowled 10 overs 68 பிரில்லியண்டா போட்டாங்க. அதை தவிர்த்து கார்த்திக் தியாகியை நம்ம தான் விமர்சிச்சோம் போன மேட்ச், அண்ட் we were slightly harshன்னு கூட நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. பட் he turned up this game. சூப்பரா போட்டாரு. டெத்ல ஒரு 10 ரன் 12 ரன் கம்மியா போட்டாரு. ஹேவிங் சிவம் துபே அண்ட் இன்னொரு பேட்டர் இருக்கும்போது 10 ரன் கம்மியா போட்டாரு. டெவால் பிரவிஸ்க்கு நல்லா போட்டாரு, விக்கெட் எடுத்தாரு. சஞ்சுவை விக்கெட் எடுத்தாரு அதே மாதிரி போட்டு. அது ஒண்ணுதான் அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டே தவிர, கேகேஆர் வந்து நம்ம லாஸ்ட் கேம் வந்து அவங்கள ரொம்ப ஜாஸ்தியா விமர்சிச்சோம், ரொம்ப கொஞ்சம் ஹார்ஷா இருந்தோம்னு ஃபீல் பண்ணாங்க. பட் டுடே வாஸ் அ பேத்தட்டிக் டே அகெயின். போலிங்ல வந்து கொஞ்சம் ஓகே, பட் ஆனா பாருங்க கேம் கிரீனை வந்து ஐ டோன்ட் நோ, கேம் டைம் அண்ட் அகைன் வந்து ஹி ஸ்கேமிங் திஸ் கேகேஆர் டீம் தான் நான் ஃபீல் பண்றேன். டு பி வெரி ஆனஸ்ட், ஐ மைட் சவுண்ட் ஹார்ஷ் ஆல்சோ. உனக்கு என்ன தெரியும், நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் நிறைய பேர். பட் த ரியாலிட்டி இஸ் சச் தட் அவர் போலிங்லயுமே அவரால் இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல. பேட்டிங் வந்து டிலிங்னு தெரிச்சுது ஸ்டம்ப். முதல் பால்ல நூறு வந்து போன வீடியோல ஆஸ்டினா வீடியோ நான் பார்த்தேன், அதுல வந்து யாராவது அவர் அரௌண்ட் போட வைங்க, யாராவது போட வைங்கன்னு சொல்ற போட்ட 2 விக்கெட் எடுத்தாரு. நச்சுன்னு போட்டாரு. ஒன்னு போல்டு, அப்புறம் அஜிங்க ராணே ஒரு கொடை கலப்பி அவுட்டு. ஸோ இது வந்து ஐ டோன்ட் திங்க் இது ஒரு பிரீமியர் டீம் ஹேவிங் கோச்சஸ் லைக் ஷேன் வாட்சன், டுவேன் பிராவோ, பவர் கோச் ரசல், head coach Abhishek Nair. I don't know what the think tank is really going to make changes to make sure this team at least not lose every other game coming up next. So that's a big scare for KKR. I hope they come up really well. CSK ticked every box in this game. Brilliant performance. பேட்டிங்ல எவ்வளவு, அதாவது சஞ்சு இன்னைக்கு வந்து தெரியாதனமா அவுட் ஆயிட்டாரு. அவர் மட்டும் அவுட் ஆல, இன்னைக்கும் ஒரு 100 லோடிங், 100% 100 லோடிங் இன்னைக்கு. ஏன்னா பயங்கரமா சஞ்சு இஸ் ஒன்லி வெரி டேஞ்சரஸ் ஆஃப்டர் திஸ் 25 balls of 40 runs. ஃபர்ஸ்ட் 25 balls தான் நீங்க அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் 12 balls விக்கெட் எடுக்க முடியும். ஆஃப்டர் he crosses this area of 25 balls 40 runs, he is deadly. If he goes down to play 12 overs 13 overs now, then the game is not with your hands. அவர்கிட்ட போயிடும். அவர் அங்கேருந்து என்ன பண்ண முடியும்னு போன கேம்லயே காட்டினாரு, இந்த கேமும் ஒரு ஸ்கேர் காட்டினாரு. பட் வெரி வெல் மேட் 41 from டெவால் பிரவிஸ், slowly trying to get back into form. ஆயுஷ் மாத்திரை ஆல்ரெடி கலக்கிட்டு இருக்காரு. சின்ன கிளிம்சஸ் ஃப்ரம் சர்ஃபராஸ் அண்ட் சிவம் துபே. பிளஸ் எனக்கு என்ன இன்னைக்கு ஒரே ஒரு பிசாரான ஒரு விஷயம்னா, ருத்ராஜ் விட்டது கூட ஓகே, எனக்கு வந்து ஒரு மாதிரி அது ஏதோ மிஸ் பண்ணிட்டாருன்னு ஒத்துக்கலாம். பட் ஆனா
ரெண்டு புலிங்க கேட்ச் விட்டுச்சு நீங்க. அதுதான் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. சர்ஃப்ராஸ் அண்ட் டெவால் பிரேவிஸ் அவங்க எல்லாம் விட சான்ஸே கிடையாது. பயங்கரமா போட்டி போட்டுட்டு ஃபீல்டிங் பண்ணாங்க. சம்ஹவ் தே மிஸ்ட் கப்புள் ஆஃப் கேச்சஸ். அது ரெண்டுமே அக்கீல் ஹுசைன். அதாவது இந்த ஸ்பேன் ஆஃப் 6 balls 3 வாட்டி விக்கெட் எடுத்திருக்காரு. 2 கேட்ச் டிராப், அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் வேற. ஸோ அக்கீல் ஹுசைன் டூயிங் வாட் ஹி டஸ் த பெஸ்ட். பிரில்லியன்ட் பிடாக். திஸ் யூனிட் சடன்லி லுக்கிங் வெரி 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 குட். எஸ்பெஷலி போலிங் ஃப்ரண்ட்ல வந்து 192 நான் கூட வந்து ஒரு சேசபுலோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன உங்கள்கிட்ட கூட கேள்வி கேட்டேன். ஒருவேளை 192 அடிச்சிருவாங்களோ அப்படின்னு. அப்போ கூட நீங்க சொன்னீங்க, நீங்க தயவு செஞ்சு பவர் பிளேக்கு அப்புறம் என்கிட்ட பேசுங்க, இப்ப பேசாதீங்க அப்படின்னு. நீங்க பவர் பிளேல என்ன பண்ண முடியும்ன்றத அவங்க காட்டினாங்க. சிஎஸ்கே பவுலர்ஸ் பிரில்லியண்டா போட்டாங்க. அன்ஷுல் கம்போஜ் ஹேஸ் டு பி கிரெடிட்டட் ஃபார் தட் பவர் பிளே ஓவர். Brilliant bowling. Khalil, brilliant bowling. On the other hand, அங்க வந்து Cam Green and Vaibhav Arora didn't make that impact in the power play. பவர் பிளேல தான் கேம் ஷிஃப்ட் ஆச்சோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஸோ 72 for 2 இங்க சிஎஸ்கே. ஆஃப்டர் அந்த 3 overs அப்புறம் 25 தான் வந்தது. அதுக்கப்புறம் புஷ் பண்ணாங்க 72 வரைக்கும். பிரில்லியண்டா ஆனாங்க. சிஎஸ்கே லுக்கிங் வெரி வெரி எப்படி சொல்றது, ஒரு நல்ல யூனிட்டா ஆடுறாங்க. தேர் ஆல் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர். ஒரு பேட்டரா இருக்கட்டும், ஒரு போலரா இருக்கட்டும், ரெண்டு பக்கத்துல ஆடுற ஒருத்தர் ஒரு பேட்டரை காம்ப்ளிமெண்ட் பண்றாரு. இந்த பக்கம் போடுறாரு அகில் வந்து 100 வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி 100 திருப்பி ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஃபார்முக்கு வந்த 100 மிருக பசியோட தெரியுறாரு. இப்படிலாம் செலிப்ரேட் பண்ணாரு. பயங்கரமா இருந்தது பார்க்க. எஸ் பிடாக், வாட் அபவுட் நூர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் டுடே? அதை தான் சொன்னேனே உங்களுக்கு. someone like Noor, you give the ball to tell him. நானும் அவரோட நிறைய குளோபல் லீக்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட நான் என்ன சொல்லுவேன், பாரு நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உனக்கு ஒரு பக்கம் டிஃபென்சிவா போறதுக்குள்ள ஸ்பின்னர் இல்லைன்னா கூட இன்னொருத்தர் டிஃபென்சிவா, நான் எங்களோட லீக் எந்த இதுல அவரோட ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரு பக்கம் இந்த பெஸ்ட் டிஃபென்சிவ் போலரை 100ஓட கிளப் பண்ணுவேன் நான். ஒருவேளை அந்த அளவுக்கு அக்கீல் ஹுசைன் மாதிரி ஒரு ஸ்பின்னர் இல்லைன்னா ஒரு ஃபாஸ்ட் bowler whom I feel is reliable can really give me that 7, 8 and over. Noor should not have the pressure next over to do a defensive role. That is what Correct. exactly Noor has been doing in the first 3 games. எல்லா ஓவர்லயும் அவர் ப்ரீவியஸ் போடுறது 11, 12, 11, 12 போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்கோர் போர்டு பாக்குறீங்க. ஆப்போனன்ட்ஸ் ஆர் ரேசிங்க. சரி, நான் வந்து ஒரு சீப் ஓவர் போடுறேன், 8 ஓவர் போடுறேன், காலில் போடுறேன், ஒய்டு கூகுளிக்கு போடுறேன். எத்தனை பால் இன்னைக்கு ஒய்டா போட்டாரு, ஏன் போடல? அவருக்கு அந்த ஃப்ரீடம் கிடைச்சது. ஓகே, இன்னொரு பக்கம் டிஃபென்சிவா போடுறாங்க, லெட் மீ கோ ஃபார் த விக்கெட்ஸ், லெட் மீ கோ இன் அட்டாக்கிங் மோடு. ஸோ ஒரு சில பிளேயர்லாம் எப்படி சாதாரண பிளேயரை பெரிய பிளேயரை எப்படி காட்ட முடியும்னா, ஹவு யூ யூஸ் தம், வாட் ரோல் யூ அசைன் தம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. இப்போ இவங்க பாருங்களேன், ஃபின்னாலன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல ஐபிஎல்ங்கிறது வெரி ஹை ஸ்டாண்டர்டு, ரொம்ப வெரி ஹை ஸ்டாண்டர்டு. இப்போ எல்லாரும் கேட்பாங்க, வேர்ல்டு கப்ல ஸ்டாண்டர்ட் இல்லையா? வேர்ல்டு கப்ல ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஆனா யுஏஇ, ஸ்காட்லாந்து, நெதர்லாண்ட்ஸ்லாம் ஐபிஎல் ஆட மாட்டாங்க. யூ காட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட், டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. Those teams are not allowed to play in IPL. ஐபிஎல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இங்க இருக்குங்கும் போது நீ பந்தே பார்க்காம அப்படியே அவுட் ஸ்விங்கர் அப்படி போது பாலே பார்க்காம சுத்தி அவுட் ஆயிட்டு போயினே இருக்க, நீ ஒரு எந்த எதுவுமே இல்லாம. அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, ஈவன் இஃப் கேகேஆர் wouldn't have lost more than 2 wickets, ஒரு 80 to 85 அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி 10 ஓவர்ல 110 ரன் இருக்கு, 8 விக்கெட் கையில இருக்கு. யூ காட் ரமன்தீப் சிங், யூ காட் ராமான் பவல் இந்த எண்டுன்னா, ரிங்கு சிங் காட் சான்ஸ். 6 ஓவர்ல 36 ரன் அடிக்கிற, விக்கெட்டையும் கொடுக்குற, அப்புறம் நீ எங்க இருந்து இது ஜெயிக்க முடியும்? ஒரு பிளானே இல்லை கேம்ல, பிளேயிங்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், நான் வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணுவேன்னா, ஃபின் ஆலன் அவுட், ஓகே, ஷேன் வாட்சன் இன் அடுத்த மேட்ச், ஓப்பனிங் பேட்ஸ்மேன், லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட், ஓகே. கேமரூன் கிரீன் அவுட், அவருக்கு பதிலா ஆண்ட்ரி ரசல் இன், லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட், ஓகே. இந்த 2 ரீப்ளேஸ்மெண்ட்டையும் பண்ணுவேன். ஐ வில் ஆல்சோ ட்ரை அண்ட் கெட் டாயின் பிராவோ இன். ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை அண்ட் கெட் டாயின் பிராவோ இன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 3 பேரையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன்னா இப்போ வாட்சனாலையும் போலிங் போட முடியும், பிராவோவாலையும் போலிங் போட முடியும். அங்க உங்களுக்கு அதுவும் 2 பேட்ஸ்மேனும் ஆச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து திஸ் இஸ் தி ரைட் பேலன்ஸ் ஐ வில் கிவ் ஃபார் யூ. பாட்டம் லைன் உங்களுக்கு இல்ல, ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல நான் என்ன சொல்றேன்னா, ஐபிஎல் லெவல்ல நீங்க ஒரு டீமை ரன் பண்றீங்க அப்படின்னா அது வந்து இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப நான் நிறைய டீம்ஸ் ஒர்க் பண்ண டீம்ஸ் லூசிங் சைட்ல இருந்திருக்கேன். நான் ஒர்க் பண்ற எல்லா டீமும் எல்லா தடவையும் ஜெயிச்சிருக்குன்னு சொன்னா ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஆனா 5 மேட்ச் ஆச்சு, உன்னோட காம்பினேஷன் என்னன்னு உனக்கு தெரியல அப்படின்னா இட் இஸ் அ வெரி சேட் திங் ஃபார் மீ. சிஎஸ்கே 3 மேட்ச் அந்த சோல் சர்ச்சிங்ல தான் இருந்தாங்க. திருப்பி சொல்றேன், இப்ப ஏன் ஃபர்ஸ்ட் டைம் திருப்பியும் 61, 39 எட்ஜி என் வாயிலேருந்து வருதுன்னா சாதாரணமா வந்துருமா?
52 மேல மீட்டர் தாண்ட மாட்டேங்குது. கொஞ்சம் மீட்டர் மேல ஒரு 10 ரூபாய் போட்டு குடியான்னு கெஞ்சிருக்கீங்க நீங்க. இப்ப மேட்சுக்கு முன்னாடி கான்பிடென்ட்டா இப்ப 61-39 எட்ஜ் ஏன் கொடுக்குறேன்னா, இப்ப அடுத்த மேட்ச் பண்ணும், அடுத்த மேட்ச் இன்னும் பண்ணுவோம் பாருங்க சேஞ்சஸ். அடுத்த மேட்ச் இன்னும் இருக்கு காமெடி உங்களுக்கு. அது ஸோ வென் யூ டோன்ட் நோ வாட் இஸ் யுவர் bowling காம்பினேஷன், வென் யூ டோன்ட் நோ வாட் இஸ் யுவர் பேட்டிங் காம்பினேஷன் அப்படிங்கும்போது, அதான் நான் சொல்றேனே, இன்னைக்கு கார்த்திக் தியாகி நல்லா போட்டார். பட் இஃப் யூ கெட் கேரிட் அவே வித் டுடே போல் வெரி வெல், he has to be credited for the death overs he bowled very good Yorkers. நல்லா போடும்போது நல்லா போட்டாருன்னு சொல்லணும். தட்ஸ் ஆ நானே உங்களுக்கு. வைபவராவால டெத் ஓவர்ஸ்ல போட முடியாது. எப்படியோ சைனியை டிராப் பண்ணாங்க. ஓகே, வருண் சக்கரவர்த்தி உள்ள வந்ததுனால அவர் ஃபிட் ஆவாரா இல்லையா 50-50 சொன்னார், உள்ள வந்துட்டாரு. இன்னைக்கு பிளஸிங் முசரபானி ஆடி இருந்தாருன்னா நான் திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு 175 வந்திருப்பாங்க சிஎஸ்கே. 175 இவங்க அடிச்சிருப்பாங்களா, அதெல்லாம் என்னால கேரண்டி கொடுக்க முடியாது. பட் தேர் பிளேயிங் த ராங் காம்பினேஷன். ஸோ உங்களுக்கு சைஃபட் மாதிரி ஒருத்தர் இருக்காரு இப்ப அப்படிங்கும்போது, சைஃபட் இஸ் அ ஃபுல் டைம் விக்கெட் கீப்பர், ரகுவன்ஷி இஸ் அ பார்ட் டைம் விக்கெட் கீப்பர். அப்படிங்கும்போது இவ்வளவு தூரம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போ அடுத்த மேட்ச் ஃபின்னாலன் ஒரு 46-21 பால்ல அடிச்சா பீப்புள் லாஸ்ட் கொஸ்டின், ஃபின்னாலன் நீங்க டிராப் பண்ண சொல்லிங்களே கரெக்ட், அடுத்த மேட்ச் 46 அடிப்பாரு, அடுத்த 46 அடிக்கிறதுக்கு எவ்வளவு மேட்ச் ஆகும்? அதுக்குள்ள இவங்களுக்கு இ அப்படின்னு போட்டுருவாங்க. ஈன்னா என்ன தெரியுமா, எலிமினேட்டட் போட்டுருவாங்க. ஆனா ஒண்ணு, எது நம்ம 2 பேரும் சொன்ன ப்ரெடிக்ஷன் கரெக்டா போகுதோ இல்லையோ, இவன் கடைசி பிளேஸ் முடிப்பான்னு சொன்னோம், கண்டிப்பா வரப்போகுது. எந்த ஒரு இதுவும் இல்ல. அதே மாதிரி சொல்றேன், டெத் ஓவர்ஸ்ல தே போல்ட் வெரி வெல். தட்ஸ் அ பாட்டம் எண்ட். சிஎஸ்கே வர் 102 for 2 in 10 overs. Let me be honest with you, CSK didn't bat badly. They didn't bat badly. நல்லா போட்டாங்க கேகேஆர். சுனில் நரேன் மாதிரி ஒரு சர்டிஃபைடு லெஜெண்ட். ஏன் இப்ப சுனில் நரேனுக்கு பிளாட் ட்ராக்லாம் கிடையாதா? போன மேட்ச் 4 ஓவர்ல 13, இந்த மேட்ச் 4 ஓவர்ல 21. அவருக்கு இந்த பிளாட் ட்ராக் டியூ இதெல்லாம் கிடையாது. அவர் எப்படி போடுறாரு? ஸோ தேர் இஸ் அ வில், தேர் இஸ் அ வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வருண் சக்கரவர்த்தி வாஸ் நாட் பேட் டுடே, இஃப் நாட் கிரேட், நாட் பேட் டுடே. கார்த்திக் தியாகி போல்டு வெல். ஸோ இப்போ இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு போலர், தட் இஸ் முசரபானியை கொண்டு வந்து, ஐ டோன்ட் நோ வெதர் பத்திரானா ஸ்பிட், பத்திரானா ஃபிட்டாக தான் பத்திரானா ஆடிருப்பாரு. இப்போ முசரபானியை நீங்கள் ஆடி இருந்தீங்கன்னா, ஃபைனலி யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் இட் இஸ் யுவர் ஈகோ ஆஃப் இன்வெஸ்டிங் 25 crores ஆர் யூ வாண்ட் யுவர் டீம் டு வின். யூ ஹாவ் த ஆன்சர் ஃபார் யுவர் ஓன் செல்ஃப். நோ ஒன் கேன் ஆன்சர் தட் கொஸ்டின். இப்ப இவங்க கூட 14 கோடி கொடுத்து பிரசாந்த் வீரையும் கார்த்திக் சர்மாவையும் எடுத்தாங்க. உட்காந்து வைக்கலையா? ஏன் உட்காந்து வச்சாங்க? தே வாண்ட் த பெஸ்ட் காம்பினேஷன். ஓகே, தே வாண்ட் த பெஸ்ட் காம்பினேஷன். அவங்க 2 பேரையும் எடுத்த உடனே நான் என்ன சொன்னேன், அவங்கள எடுத்தது தப்புன்னு நான் சொல்லல. 14 கோடி கொடுத்து ஒரு பிளேயரை நீங்க எடுக்கிறீங்கன்னா, தே ஆர் இன்வேல்யூபிள் அசெட்ஸ் ஃபார் யுவர் டீம். They are going to be the sure starters in the team. You expect them to win matches for you. அவங்க அந்த அளவுக்கு தில்லாலங்கடி பிளேயர்ஸ் இல்லைன்றதுதான் என்னோட கருத்தை ஒழிய, I never spoke that they don't have talent. They don't have that extra talent to crack into this playing 11. That is an absolute bottom line. இப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு மேட்ச் குர்ஜப்னீத் சிங் அடி வாங்கினாரு, உடனே என்ன சொல்லுவாங்க, குர்ஜப்னீத் சிங்கை டிராப் பண்ணு. அது பண்ணக்கூடாது. போன தடவை நியூராம் அதை டிராப் பண்ணு, அதை பண்ணக்கூடாது. எஸ், லாஸ்ட் மேட்ச் அவர் ரொம்ப நல்லா போட்டாரு. he created a big impact. இந்த மேட்ச் அவர் சரியா போடல, தட் இஸ் ஓகே. இன்னொரு மேட்ச் சான்ஸ் கொடுத்து அவர் சரியா போடல, then you can consider a guy who's ably waiting in the wings, ராமகிருஷ்ணா கோஷ், who can bowl and who can bat. ஸோ இந்த காம்பினேஷன் உடையாது. இவனை மாத்துறதுனால அவனை இது பண்றது, அவனை மாத்துறதுனால இவனை இது. ஸோ அந்த பிரகாஷ் ராஜ் சொல்லுவார் சிங்கத்துல, இவன் அவனுக்கு பில்டப் கொடுக்குறான், அவன் அவனுக்கு பில்டப் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயரை எடுத்து இன்னொரு பிளேயரை கொண்டு வந்தீங்கன்னா, தட் should not affect your combination. That is a very good space CSK is right now in. அப்படிங்கும் போது சிஎஸ்கே சேலிங் அண்ட் வெரி குட் போட்டு. டூ ஏர்லி. இப்போ 5 மேட்ச்ல நீங்க 3 தோத்து 2 ஜெயிச்சிருக்கீங்கன்னா, இட்ஸ் நாட் அ கிரேட் பர்ஃபார்மன்ஸ். பட் கன்சிடரிங் லூசிங் 3 games in a row, they are staging a comeback. இன்னொரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா, ட்ராட் இதை பிளேயிங் சன்ரைசர்ஸ், அதை ஜெயிச்சாங்கன்னா they will really be a contender for the playoffs. அந்த மேட்சை ஜெயிக்கணும். 2-2 ஜெயிச்சது, இட்ஸ் சேயிங் தட் ஐ எம் ஸ்டில் அலைவ், ஐ எம் நாட் டெட்ன்ற மெசேஜ். அதுல எந்த இதுவும் கிடையாது. பட் இட் இஸ் too much of an excitement to answer a question whether they will make it to the playoffs. They are not out. அடுத்த மேட்ச் ஜெயிச்சாங்க, of course they are. Vicky, this is a classical display apart from the fielding blemishes. Their bowling was top class, the batting was calculative. They batted against a very good bowling from KKR in the death overs. KKR has got plenty of answers. They got plenty of questions amongst themselves. I don't know, first they can have answers amongst themselves. எனக்கு தெரியல. and the road முள்பாதைன்னு சொன்னோம், அந்த முள்பாதை கண்டிப்பா கண்டினியூ ஆகும். அவங்க திரும்பி வருவாங்களா தெரியாது.
If you want to please add on, give your thoughts on it. இல்ல சடன்லி அதான் சிஎஸ்கே லுக்கிங், அதாவது இருந்தா ஃபோர்ட்ரஸ் பிரீச் எல்லாம் பண்ண முடியல அவ்வளவு ஈஸியா கடைசி 2 கேமா. இந்த கேம் என்ன பியூட்டினா, இன் டேண்டம் 2 ஸ்பின்னு போடுறத வந்து அவ்வளவு என்ஜாயபிளா இருந்தது பாக்குறதுக்கே. தே ஆர் பேக் இன் தேர் ஓன் வேஸ். நம்ம ஒன் சேஞ்ச் வராரு அக்கீல், அதுக்கப்புறம் 100 எடுத்துன்னு வராங்க. அதுக்கப்புறம் தான் தேர் இன்ட்ரடியூசிங் குர்ஜப்னீத் அண்ட் ஜேமி ஓவர்டன். கடைசியா போட ஜேமி ஓவர்டன் இன்னைக்கு ஓகேவா தான் போட்டாரு. பட் ஸ்டில் த கேம் வாஸ் கான். இட் வாஸ் டன் இன் த ஃபர்ஸ்ட் 10 overs அட்லீஸ்ட். ஸோ அதனால அங்கேயே முடிச்சிடுறாங்க கேமை. ஸோ நீங்க வந்து இன் டேண்டம் அந்த 8 overs ஸ்பெல்ல வந்து அழகா அதை சூப்பரா இன்னைக்கு பிளேஸ் பண்ணாங்க. அண்ட் எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் அ பேட்டிங் லைனப் லைக் திஸ், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு கம் அவுட் ஆஃப் த ஹோல் ஆஃப்டர் திஸ் பவர் பிளே. பவர் பிளேல மேக்ஸிமைஸ் பண்ணா ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சதான் ஃபின் ஆலனுக்கு பதிலாக திருப்பி டீம் சைஃபர்ட் எடுத்துருவாங்க. கேம் கிரீனை டிராப் பண்ணுவாங்களா தெரியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் சிஎஸ்கே லுக்கிங் வெரி வெரி ஸ்ட்ராங். தே கேன் ரியலி, இப்போ ஒரு அவே கேம் போறது நேஷனல் ஹைவேஸ்க்கு தான் போறாங்க. பேட்டிங் நல்லா இருக்கு, போலிங் இந்த மாதிரி நல்லா ஹார்ட் லென்ஸ் போட்டு 2 bowler கையை தூக்கி நான் பண்ணி கொடுக்குறேன் மச்சின்னு பண்ணிட்டாங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி அந்த கேமை வின் பண்ணிட்டாங்கன்னா மொமெண்டம் இஸ் ஆன் தேர் சைடு. 1 ரெண்டாவது 6ல் 3 வின் 50% வந்துடுச்சு இப்போ. ஸோ அடுத்த 2 கேம் வின் பண்ணி அடுத்த ஒரு 3 மேட்ச்ல 2 மேட்ச் வின் பண்றாங்க, ஒரு மேட்ச் தோக்குறாங்கன்னா கூட தே ஸ்டில் ஆர் இன் வெரி குட் கண்டென்ஷன். தே கேன் கிவ் அ குட் ஃபைட் டு ஆல் அதர் டீம்ஸ் ஹூ ஆர் கம்பீட்டிங் ஃபார் தட் 4th spot. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். திஸ் டோர்னமெண்ட் இஸ் வைட் ஓப்பன். பட் ஒருத்தவங்களுக்கு வந்து டோர்னமெண்ட் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. கேகேஆர் லுக்கிங் வெரி வெரி டல். ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்கிறதுக்கு. என்கிட்ட எதுவுமே ஆட் பண்றதுக்கு இல்லை. பிடாக் இருக்கு, நீங்க ஏதாவது ஆட் பண்றீங்கன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ப்ளீஸ் கோ டு தி ஸ்டம்பி டாக். எஸ், ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்கு போறேன். குஷால் எம் 7903 கேட்டிருக்காரு, இஸ் குருணால் பாண்டியாஸ் ஆக்ஷன் லீகல் when he bowls those bouncers? I am seeing around social media saying that he should be banned for his action. Your thoughts on this? Even if legal, how is he able to generate such pace up to 126 kilometers per hour with such short run up, whereas fast bowlers need to work on their technique for years to achieve such speeds? Can you give us a detailed analysis about his action? பிரில்லியண்டா கேக்குறாரு. அவரோட ஆக்ஷன் லீகலா இல்லையான்றத வந்து நிறைய சோஷியல் மீடியா ஸ்பெகுலேட் பண்றாங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன கேக்குறாருன்னா, என்னதான் இருக்கட்டும், அது லீகலா இல்லீகலா இருக்கட்டும், அதை பத்தி எந்த இஷ்யூவும் இல்ல. பட் எப்படி 4 ஸ்டெப்ல அவர் வந்து 126 எல்லாம் போடுறாரு? வேற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு இயர்ஸ் டுகெதர் பிராக்டிஸ் பண்ணி டெக்னிக்கை கரெக்ட் பண்ணி ஸ்டில் ஆர் நாட் ஏபிள் டு போல் தட் குயிக் ஆர் வாட் எவர் இட் இஸ். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாரு. You know, the fastest delivery bowled by a spinner யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? கும்ப்ளேவா? ஷஹீத் அஃப்ரீதி. 134.7. 134.7 Yorker. He's talking about the bouncer that is 126. அஃப்ரீதி வந்து 2010ல தான் நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன், பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் போது. அவர் கை கொடுக்கும் போது எனக்கு கையை உடஞ்சி போற மாதிரி ஆயிடுச்சு. இரும்பு மாதிரி இருக்கும் அவரோட ரிஸ்ட். இப்படி கை கொடுத்தாரு பாரு பாய் அப்படின்னு, கையே எனக்கு அப்படியே. அதுக்கப்புறம் இப்படி 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 பண்ண நான், இரும்பு ரிஸ்ட் அவருக்கு. அதுவும் அவர் போட்ட யார்க்கர் புல்லட் மாதிரி விடுவாரு. 134.7 is the highest speed at bowled by அஃப்ரீதி. இவர் போடுறது பவுன்சர். பவுன்சர்ங்கிறது லேட் ரிலீஸ். when you have a good biceps, when you have a shoulder, it is just about. இப்போ நிறைய பேர் த்ரோ டவுன்ஸ் நிறைய போடுவாங்க, கையால நீங்களே போடுவீங்க, கையால த்ரோ டவுன்ஸ், ஸ்டிக்கால த்ரோ டவுன்ஸ். ஸோ நீ அது போடுறதுன்றது இட்ஸ் ஆல் அபவுட் எ ப்ராக்டிஸ். வேர் குருணால் பாண்டியா எனக்கு வந்து ஐப்ரோஸ் எப்போ ரைஸ் ஆகுதுன்னா, அவர் போடுற பவுன்சஸ் எல்லாமே கரெக்டா இங்கே வாய்க்கு வருது. ஒரு வைடு போடல இது வரைக்கும், ஒரு வைடு போடல. அந்த பேஸ் நீங்க ஜெனரேட் பண்ணும்போது நார்மலா உங்களுக்கு மேல போயிடும். that is the problem very well. All the fast bowlers who are bowling, most of the times umpire calls the signal wide. இந்த ஷார்ட்டர் ரன்னப்ல இருந்து எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருப்பாருப்பாங்க. இன்னும் ஒன்னு சொல்றேன், இது வந்து சக்கிங்னு சொல்லுவாங்க, த்ரோன்னு சொல்ல மாட்டாங்க. தட் இஸ் கால் சக்கிங். சக்கிங்கிறது பாசிங். You get that angle of bend when at your என்ன சொல்றது ரிலீஸ் பொசிஷன். அந்த ஆங்கிள் ஆஃப் பெண்ட் பாஸ் உங்களுக்கு வந்ததுன்னா, பர்டிகுலர்லி ஸ்பின்னர் who doesn't have a acceleration running up, ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிடும், பவுன்சரே போட முடியாது. If you don't have the right action, spinner doesn't have a rhythmic run up like fast bowlers to have that summation of force to bend his shoulder, okay, to generate the pace on the bouncer.
சும்மா இப்படி ஓடி வந்துட்டு போடும்போது ஜம்பும் கிடையாது. அந்த ஜம்ப் உங்களுக்கு இருந்தாதான் உங்களுக்கு பேஸ் ஃபோர்த் ஜென்ரேஷன்ல பவுன்சர் போட முடியும். ஸ்பின்னருக்கு அந்த ஜம்பும் அவ்வளவா கிடையாதுங்கும் போது அவர் போடுறாருங்கும் போது அவர் செக் பண்றாருன்னா 4 பால் போடுறது ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிடும். If you have a faulty action, shoulder dislocate ஆடுன்றதுனால there is absolutely no problem at all when it comes to his action. That I can guarantee you seeing, how the way he releases the ball. நிறைய பேருக்கு என்னன்னா அப்படிதான் யோசிச்சிருக்கு, எப்படா 126 கிலோமீட்டர் போடுறான், இதுல ஏதாவது கோல் பால் இருக்குமா? எந்த கோல்மாலும் கிடையாது. டெக்னிக்கலி a spinner if he does that with a faulty action, அதுவும் பவுன்சர் போடுறது, ஷஹீத் அஃப்ரிதி பவுன்சர்ல போடவே மாட்டாரு. புல்லட் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு யார்கர் கால்ல தான் இறக்குவாருங்கும் போது தட் இஸ் ஸ்லைட்லி யார்கர்ன்றது என்ன, ஏர்லி ரிலீஸ். அண்டர்ஸ்டாண்ட், யூஆர் ட்ரைங் டு ரிலீஸ் ஃப்ரம் இயர். அதுல அவ்வளோ பேஸ் ஜென்ரேஷன் அவருக்கு இருக்குங்கும் போது லேட் ரிலீஸ்ல 126 கிலோமீட்டர்ஸ்ல ஒருத்தர் பவுன்சர் அப்படியே டிக்கிங் த பால் ஹார்ட் இன் த பிச்சுன்னா he cannot have a faulty action because he might get injuredன்றது என்னோட தாழ்மையான கருத்து. Vicky, please, if you want to add on something, or else we can give a closing thoughts on Veervom என்று நினைத்தாயா episode of CSK. இல்ல டெஃபினட்டா வந்து ஆட் பண்றதுல எதுவுமே இல்ல. பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அந்த ஃபோர்ஸ் சமேஷன் எல்லாத்த பத்தியும் சொன்னீங்க. ஃபாஸ்ட் பாலருக்கு டிஃபரெண்ட் மெக்கானிக்ஸ், ஸ்பின்னருக்கு டிஃபரெண்ட் மெக்கானிக்ஸ். ஷேன் வானும் இந்த மாதிரி பவுன்சர்ஸ் நிறைய போட்டிருக்காரு, நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அவர் தான் இந்த மாதிரி ஆரம்பிச்சதே ஃபர்ஸ்ட். கெவின் பீட்டர்சன்லாம் ஒரு 6 அடிச்சோடனே அடுத்த பால் நறுக்குன்னு விட்டுருக்காரு. டெஸ்ட்லயே அவர் போட்டவர். T20ல டெஃபினட்டா எஸ், குணால் பாண்டியாக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். என்னத்தையோ ஒன்று எடுத்துன்னு வராரு டேபிளுக்கு. ஒரு மேட்ச் போடுற மாதிரி இன்னொரு மேட்ச் போட மாட்டேங்கிறாரு. ஒரு இடத்துல இருந்து ஒரு மாதிரி போட மாட்டேங்கிறாரு. டிஃப்ரெண்டா என்னென்னமோ ட்ரை பண்றாரு. இஸ் பீங் சக்சஸ்ஃபுல் ஆல்சோ. பிராக்டிஸ் இல்லாம அதை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் பண்றாரு. பிரில்லியன்ட் கொஸ்டின், பிரில்லியன்ட்லி சம்ட் அப் இட் அப். வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்றீங்க. க்ளோசிங் தாட்ஸ், இந்த வீழாம எழுந்த சிஎஸ்கேக்கு ஒரு க்ளோசிங் தாட்ஸ் கொடுங்க பிடாக். இதுல வந்து அதான் சொன்னேன், சம்டைம்ஸ் when you are getting back to your winning rhythm, winning momentum ன்னு சொல்லுவாங்க. the greediness is to see where we can improve as a team to punch further above the weight. Okay, because I am the one who said they will finish in the mid table அப்படின்னு. Okay, அது analysis perspective. But inside a fan, I always wanted them to win, but I want to be honest to my analysis. But you said that they are going to qualify அப்படின்னு. ஸோ இப்போ உங்களுக்கு என்னன்னா, ஆல் ஆஃப் அ சடன் தேர் ஓப்பனிங் அப் த ஐஸ் ஃபார் மெனி ஃபேன்ஸ், தேர் ஓப்பனிங் த ஐஸ் ஃபார் தேர் ஓன் செல்ஃப். ஏ லுக், ஐ எம் அவைலபிள், ஐ எம் ஸ்டில் தேர், ஐ எம் நாட் அவுட் அப்படின்னு. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணணும்னா, ஃபீல்டிங் ரொம்ப மோசமாக பண்ணாங்க. தட்ஸ் அ பாட்டம் லைன். இப்போ நிறைய பேர் என்ன சார் 32 ரன்ல ஜெயிச்சிருக்காங்க, இப்போ போயிட்டு கமெண்ட் பண்ணுறீங்களே. இந்த ஒரு கேட்ச் நாளைக்கு டிராவிஸ் ஹெட்டுக்கோ அபிஷேக் சர்மாக்கோ விட்டிங்கன்னா ஒயிட் ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் வில் பி டிஃபரன்ஸ். நீங்க விட்ட கேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுனில் நாராயண் எப்போ வேணாலும் அவுட் ஆகிற மாதிரி இருந்தது அவருக்கு. நீங்க போட்டீங்கன்னா, நீங்க என்னோட தான் மேட்ச் பார்த்துருந்தீங்க, சொல்லே இருந்தேன் இங்க போட்டா 6 அடிப்பாங்க அப்படின்னு. உள்ள ஃபுல்லர் லென்த் போட்டுனா ஒரு பால் கூட அவரால் ஆட முடியாது. அந்த கேட்ச் விட்டதும் சரி, உங்களுக்கு ஃபுல்லர் லென்த், அவர் அவுட் ஆனதும் ஃபுல்லர் லென்த் தான். ஸோ அது பெரிய காஸ்ட்லி எரரா போல. அதுக்கப்புறம் ராணேக்கு ஒரு கேட்ச் விட்டாங்க. ராணே ஒன்று ஸ்பாயில் த மொமெண்டம், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். He just couldn't get going at all. Even though he tried to dig deep, he couldn't get going. நாளைக்கு நீங்க வந்து ஒரு ஹென்ரி கிளாசன், ஒரு அனிகி தோர்மாக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ்ல வந்து நீங்க கேட்ச விட்டீங்கன்னா மேட்ச் மாறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங். ரெண்டாவது என்னன்னா, there's going to be some brave decisions that is made today. என்ன பொறுத்த வரைக்கும் சிவம் துபே should have walked ahead of சர்ஃப்ராஸ் கான். ஸோ சர்ஃப்ராஸ் கான் வந்துட்டு வரும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிவம் துபே வந்தா ஸ்பின்னை அடிச்சிடுவான்னு சொல்லிட்டு சரசரன்னு ஸ்பின்னை போட்டு முடிச்சிட்டாங்க. இப்ப சிவம் தூபே வந்திருந்தா கூட அவங்க சுனில் நாராயண் கொடுக்கறதுக்கே பயப்படுவாங்க சிவம் தூபே. எவ்ரி ஒன் நோஸ் தட் வாட் கைண்ட் ஆஃப் டெசிக்னேட்டட் ஸ்பின்னர் சிவம் தூபே. அந்த டைத்துல அவங்க எப்படி யோசிச்சுட்டாங்க, சரி இன்னும் டீப்பா எடுத்துட்டு போலாம் கேம. அந்த சிச்சுவேஷன்ல டீப்பா எடுத்துட்டு போக கூடாது. யூ ஷுட் பேட் த ஆப்போசிஷன் அவுட் ஆஃப் த கான்டெஸ்ட். இன்னைக்கு அவங்க 225 10 ஓவர்ல 102 for 2 விக்கி, 6 ஓவர்ல 72 for 2. எப்படி நீங்க 182 வருவீங்க? They got the average winning score that gave them a chance to win the match. They're short. The way they started by 25 runs at least. இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணும், பயப்படக்கூடாது. ஒருவேளை இன்னிங்ஸ் கொலாப்ஸ் ஆயிடுமோ, இன்னிங்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகாது. இப்ப எல்லாருமே அடிக்கிறாங்க, உங்களுக்கு வாட்டர்லாம் வந்து நிமித்திடுவாரு, அதுல சந்தேகமே கிடையாது உங்களுக்கு. அப்படிங்கும் போது ஈவன் மோர் பிரேவ் நாட் கெட்டிங் இன்டு தி சேஃப் அப்ரோச். இன்னொன்னு, அந்த அட்லீஸ்ட் டே நீங்களாவது ரூலை பிரேக் பண்ணுங்கடா. சுனில் நாராயண பாபு ஒரு ஆம்பால் விட்டுருந்தாருன்னா அக்கீல் ஹுசைன் மேல கொடக்கிளம்பி அவுட் ஆயிருப்பாரு. இப்போ எனக்கு என்னன்னா, ஆனால் அதில் கிரேட் திங் என்னன்னா, ஈவன் ஆஃப்டர் த பவர் பிளே 2-3 ஆம்பால் புருன்னு சொருகினாரு. அப்படியே உங்களுக்கு என்ன ஆச்சு, தட் இஸ் அட்வான்டேஜ் யூ ஹேவ் வென் யூ ஹேவ் டியூ இருக்கும்போது பால்ல ஷைன் அவ்வளோ சீக்கிரம் போவாது. ஏன்னா அந்த மாய்ச்சர் இருக்கிறதுனால, கிராஸ்ல பால் போகிறதுனால அந்த ஷைன் அவ்வளோ சீக்கிரம் போவாது.
That will help a guy like Akhil Hussain actually who wants to shine in the ball to get his slider moving in. ஸோ அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்லைடர் சுருக்குன்னு வந்தது. இப்ப அடுத்த இதுல என்னன்னா, இப்ப நான் ஒரே ஒரு கேட்கல, டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் 10 ஓவர்ல இஃப் தே ஆர் ஒன் டவுன், அப்ப அகில் ஹுசேனை நீங்க போலிங்கே கொடுக்க மாட்டீங்களா, இல்ல டிராப் பண்ணுவீங்களா அகில் ஹுசேனை? திஸ் வாஸ் த ஐடியல் டைம் ஃபார் யூ டு டெஸ்ட் ஹிம் ஹவ் வி கேன் போல் Yes. அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். Okay, இன்னைக்கு even though Sunil Narine is not anywhere closer to the greatness of Travis Head or Abhishek Sharma, Ishan Kishan, they would have given him a confidence had he got சுனில் நாராயண் அவுட். இப்போ அடுத்த மேட்ச் 3 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. ஸோ அந்த விக்கெட் வேர்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஆடினே இருக்காங்க 15 ஓவர் வரைக்கும்னா, இப்போ அகில் ஹுசேனை பேட்ஸ்மேனா ஆடுவீங்களா இல்ல ஆட மாட்டீங்களா? யூர் கோயிங் டு பிரேக் த காம்பினேஷன், சொல்லுங்க. வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகைன்ஸ்டா இந்தியா ஆடினப்போ அகில் ஹுசேன் தான் விக்கெட் எடுத்தாரு இவரை அபிஷேக் சர்மாவை. எஸ் பீடா, அதைத்தானே நம்ம பேசியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு தியரிக்கு போகாதீங்க. ட்ரஸ்ட் யுவர் போடர். அகில் ஹுசேன் லெஃப்ட் ஹேண்டர் இருந்தாலும் சரி, ரைட் ஹேண்டர் சரி, கிவ் யூ 4 overs 32. தட் இஸ் த ஒன்லி திங் ஐ எம் ஜஸ்ட் பிரேயிங் ஃபார். அடுத்த மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா, நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் எனிதிங் நவ். அடுத்த மேட்ச் அங்க உப்பல்ல போய் சன்ரைசர்ஸ் ஜெயிச்சாங்கன்னா, தென் ஐ மைட் சேஞ்ச் மை verdict on what I said. They will finish in the mid table, but still honestly I will stand on to what I say. இன்னொரு மேட்ச் ஜெயிக்கட்டும். I don't want to jump the gun quickly. I wish them all the very best. They have been doing splendidly in the last 2 games. கேகேஆருக்கு நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னுமே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு இன்னும் தெரியல. அவங்களுக்கு ஒரு சில சமயம் நீங்க எக்ஸாம் பேப்பர்ல கொஸ்டினை பார்த்துட்டு சரி ஒன்றும் தெரியல, கொஸ்டினே தான் திருப்பி எழுதுறேன்னு சொல்லிட்டு வாட் இஸ் ஐன்ஸ்டீன்ஸ் தியரி அப்படின்னா ஆன்சரும் வாட் இஸ் ஐன்ஸ்டீன்ஸ் தியரி. ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், தெரிலடா என்ன கொஸ்டின்னு. ஸோ வாட் இஸ் ஐன்ஸ்டீன்ஸ் ஈக்குவேஷன் கேட்டாங்க. வாட் இஸ் ஐன்ஸ்டீன்ஸ் ஈக்குவேஷன் நானும் எழுதிட்டு வந்தேன் பேப்பர்ல அப்படின்னு சொன்னான். அந்த நிலைமையில தான் வந்துட்டு இப்ப கேகேஆர் இருக்காங்க. இவங்க அந்த டபிள்யூன்றது போன தடவை சொன்னோம், எப்போ உங்களுக்கு வருமா தெரியாது. பட் வெரி வெரி ஹாப்பி. அகெயின் திருப்பி சொல்றேன், இதை பார்க்குற சிஎஸ்கே ஃபேன்ஸ், எமோஷனல் ஃபேன்ஸ், அவங்களுக்கு சிஎஸ்கே ஜெயிக்கலன்னா பாதி உயிரே போற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் டெல்லா வேலைக்கு போவாங்க. உங்களெல்லாம் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காவது இவங்க திருப்பியும் வந்து விக்கி சொன்ன மாதிரி 6 மேட்ச்ல பிளே 3 1 3 லாஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டில் தேர் இன் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அன்பு உள்ளங்களே, என்ஜாய் த டே டுடே. அகெயின் யுவர் பிளாஸ்ட் விக்னேஷ் கால்ட் இட் 65-35 இன் ஃபேவர் ஆஃப் சிஎஸ்கே. திருப்பி 97லேருந்து 98க்கு போயிருக்காரு. அடுத்தது என்ன, ஒரு சம்பவம் முடிஞ்சிருச்சேன்னு பெருமை வச்சு விடாதீங்க. இன்னொரு சம்பவம் இருக்கு. எங்க எந்த கூட்டத்தோட எந்த கூட்டம் ஆடுது? தொட்டசாமி ஸ்டேடியம்ல. வரோம்ல பர்தீவி. We will come back and do a detailed review with your 98% all-time improving Blast Vignesh. Until then, thanks a lot and bye-bye.